உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோதனையை சாதனையா மாத்தணுமா? சரி, அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. பாக்கியெல்லாம் ஆல்ரெடி நான் சேவ் அப்படிங்கிறவங்களாம் பாஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இன்னார் பேர்ல யார் பேர்ல நம்ம தொழில் பண்ணலாம், மனைவி பேர்ல பண்ணலாமா, கணவன் பேர்ல பண்ணலாமா, குழந்தைங்க பேர்ல பண்ணலாமா, தெய்வத்தினுடைய பேர்ல பண்ணலாமா? சரி, ஒரு பக்கம் சிலரால என்ன பண்ணிடுதுனாக்க, இவங்க பேர்லாம் தொழில் பண்ணாக்க சக்சஸ் அடைய முடியுது. பலரால தெய்வத்தினுடைய பேரிலேயே பண்ணினாலும், பிறந்த குழந்தைங்க பேரிலேயே உங்களுடைய பிசினஸ் பண்ணாலும் ஏன் சரிவு நடக்குது? இது பதிவு, அவங்களுக்கான பதிவு தான். சரி, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்க, உங்க தலைக்கு மேல மிகப்பெரிய எனர்ஜி சக்தி ஒண்ணு கூட டிராவல் ஆகிட்டு இருக்கு. அது எது டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க, விதியினுடைய ரூட்டு அது உங்க கூட டிராவல் ஆகிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும், யாருக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க? குழந்தைங்களை கரை சேர்த்து விடணும், மனைவியை கரை சேர்த்து விடணும், கணவனை கரை சேர்த்து விடணும். இதுக்காகத்தான் சார் நான் கஷ்டப்படுறேன். ஆனா இது அவங்களுக்கு புரியல, என்னால மேல போக முடியல. இப்படித்தானே பல பேர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல மிகப்பெரிய சூட்சமமான விஷயம் இருக்கு. என்னன்னா, தெய்வத்தின் பேரிலேயே வண்டி வாகனம் போட்டாலும் தொழில் பண்ணாலும் ஏன் முன்னேற முடியல அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தடுக்குது. எது தடுக்குதுன்னா, நீங்க செஞ்ச பல ஜென்மத்தினுடைய பாவத்தினுடைய சுமை. அந்த மூட்டை என்ன பண்ணுதுன்னா, உங்க உருவம் மாறிடுச்சு, தோற்றம் மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, உறவுகள் மாறிடுச்சு. ஆனா செஞ்ச பாவத்தினுடைய கணக்கு ஸ்டாக் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், விதி உங்க கூட டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விதியினுடைய ரூட்டு கரெக்டா, அந்த விதியினுடைய வியூகம் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால சோதனை சாதனையா மாத்த முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ குழந்தைங்களை நீங்க கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு உழைக்கிறீங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்குள்ளயும் புண்ணியத்தினுடைய கணக்கு இருந்தா மட்டும்தான். ஏன்னா நீங்க எப்படி பல ஜென்மம் பல பேர் கூட உறவுகளோட வாழ்ந்து என்னென்ன ஜென்மத்துல என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கிறீங்களோ, அதே போலதானே உங்களுக்கு இப்ப பிறந்த குழந்தைகளும் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அமைஞ்ச மனைவிகளும் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அமைஞ்ச கணவன்மார்களும் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளயும் புண்ணியத்தினுடைய கணக்கு இருந்தா மட்டும்தானே வேலை செய்யும். எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தினுடைய சுமையை குறைச்சி புண்ணியத்தினுடைய கணக்கையும் உயர்த்தணும். அதே போல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளினுடைய பாவத்தினுடைய கணக்கை குறைச்சி புண்ணியத்தினுடைய கணக்கையும் உயர்த்தணும். இது தெரிஞ்சிச்சுன்னா, இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, எங்கேயுமே நீங்க அலைய தேவையில்ல. நோ டென்ஷன், ஒன்லி ஹாப்பி. என்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியுது? நமக்கு நான் சூழ்நிலை மாறாம இருக்கேன், டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம போயிட்டே இருப்பேன். இருந்தாலும் அந்த விதியினுடைய எனர்ஜி சக்தி எனக்கு புரிஞ்சதுனால என்னால கையாள முடியுது.